சப்பா, எது எப்படியோ ஆவணி முடிஞ்சிச்சு, புரட்டாசி பிறந்துருச்சு. நான் மொய் செய்கிற வேலை கிடையாது, கறிமீன் சாப்பிட்ற வேலையும் கிடையாது. இப்போ தான் மனசுக்கே ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு. என்ன ரேவதி சொல்கிற? ஆமாடி, ஆவணி பிறந்தா போதும், பத்திரிக்கையை தூக்கிக்கிட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு வந்துடுதுங்க. இந்த பாரு, இதுக்கு மேற்பட்ட அந்த கவலையே இல்லை எனக்கு. அது வேணா உண்மைதான். ஐயோயோ, மொய் செஞ்சே நம்ம அழிஞ்சு போயிடுவோம் போல இருக்கு. ஆமாண்டி, ஐயோ எப்பா, புரட்டாசி ஒரு மாதம் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்கலாண்டி. கரெக்டு தான் ரேவதி. கிளம்பி பட்டு சீலை கட்டிக்கிட்டு அடிக்கிற வெயிலில் போய் சாப்பிட்டுட்டு வந்தா திங்கிற சோறும் செரிக்க மாட்டேங்குது. உச்சி வெயிலில் உச்சந்தலையும் சுருன்னு எரிச்சல்ல அன்னைக்கு பூரா தூங்க வேண்டியதாகவே இருக்குது. ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்தா மாதிரி ஆயிடுது. ஆமாண்டி ஆமாண்டி ஆமாண்டி, அப்படி தான். ஒரு வேளை சோத்தை தின்னுட்டு வந்து பொழுதுனி படுத்தே கிடக்குறோம். ஒரு டீயை குடிச்சிட்டு தூங்கினோம்னா அன்னைய பொழுதே ஓடி போயிடுது. அதான் நானும் நினைக்கிறேன், ஏதோ கலப்பாங்க போல இருக்குது. அதனால தான் மயக்கம் மாதிரி வந்துடுது. அந்த மயக்கம் வர சோறை திங்கிறதுக்கும் வரிசையிலலாம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்படியெல்லாம் நின்று சோத்தை தின்னுபிட்டு அப்பாடான்னு வீட்டுக்கு வந்து இந்த துணிமணியெல்லாம் அவுத்துப்பட்டு அப்படி சரியாக படுத்துருந்தோம்னா அப்போ தான் ஏதாவது முக்கியமான வேலை வேறு வந்துடுது. அதுக்கு வேற போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதம் நான் நிம்மதியாக இருப்பேன்டி, நிம்மதியாக தூங்க வேண்டி. அடைச்ச, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன். ஏன்டி இப்படி அழுவுற? புரட்டாசி மாசம் பிறந்துடுச்சு. எதே சத்தமா சொல்லு. புரட்டாசி மாசம் பிறந்துடுச்சு ரேவா ரேவா. ஐயோ, கவுச்சியே கண்ணில் காட்டக்கூடாதாமே. என்னால் முடியாதே, கருவாட்டு குழம்பு நினைக்காமலே இருக்க முடியாதே. சாப்பிடாம எப்படி இருப்பேன்? உனக்கெல்லாம் என்னடி புரட்டாசி வருதா? புருஷனையும் ஃபாரின் அனுப்பிட்ட, பிள்ளையவும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்ட, ஒத்தையா வீட்டில் இருக்கிற. கருவாட்டை எடுத்து சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? அதான் முடியாது ரேவதி, அதான் முடியாது. ஏன், உன்னை கேட்க யாருடி இருக்கா? வீட்டில் யாராச்சும் ஆள் இருக்காங்களா? உன் சௌரியம் தானே. ஐயோ, உனக்கு ஒன்றுமே புரியல ரேவதி. கருவாடு சமைச்சு சாப்பிட மாட்டேன் நான். எப்பயுமே ஓசியில் குழம்பு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். அந்த வீட்டில் வாடடிக்கும், இந்த வீட்டில் வாடடிக்கும். எங்கேயாச்சும் போகும்போது ஸ்மெல் வந்ததுன்னா உடனே போய் கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். அவங்கெல்லாம் இப்போ சமைக்க மாட்டாங்கல்ல. அவங்க யாருமே கருவாடை எடுத்து சமைக்கலைன்னா நான் எப்படி தான் சாப்பிட்றது? என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியாது ரேவதி. இந்த புரட்டாசி விரதத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. முட்டை கூட சாப்பிடக்கூடாதான்னு. ஐயோ, என்னால் முடியாதே, சாப்பிடாம இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? வாய மூடு. அவ இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாக்கா வந்து கருவாடு திங்க முடியல, முட்டை திங்க முடியல. ஏன் திங்காமல் இருந்தால் என்ன உயிரா போயிடும்? உயிர் போனால் கூட பரவாயில்ல ரேவதி, உயிர் போகிற மாதிரியே இருக்குமே. கருவாடு திங்காமல் இருக்க முடியாது. இது நல்லா கதையாக இருக்குடி. நீ கருவாடு திங்கிறதா இருந்தால் நீ வாங்கி சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. நீ என்ன அப்படி ஓசியிலே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? நீ மட்டும்தான் விரதம் இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்து கிடப்ப. எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களா? அடுத்தவங்கள போய் நீங்கள் புரட்டாசி விரதம் இருக்காதீங்க, எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? நீ கேட்டாலும் கேட்படி. அது மாதிரி தான் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி கேட்கறதுன்னு தெரியலையே. என்னால் கருவாட்டு வெக்கங்கட்ட வெங்காயமே வெங்காயமே, வாய மூடு. ஏ நெட்டவள்ளி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா? இருக்குமே. யாருமே கருவாட்டு குழம்பு வைக்கலாட்டி யார் வீட்டில் போய் தான் நான் கேட்குறது? அப்படியே கேட்டாலும் அவங்க சாம்பார் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். அதில் வேற சாம்பாருங்கிற பேரில் ஒன்றுமே காய் இருக்காது. டெய்லி போட்ட காயவே போட்டு போட்டு வைப்பாங்களே. என்னால் வாயிலே வைக்க முடியாது, ஒமட்டுமே. நான் என்ன பண்ணுவேன் ரேவதி? தினசா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நெட்டவள்ளி, கேட்குறியா? நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போய் ஒரு பேப்பரை எடுத்து கருவாட்டு குழம்பு யாராவது வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் தருவேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கழுத்தில் மாட்டிக்க.
யாருமே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி யாராவது வச்சாங்கன்னா உன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி கருவாட்டு குழம்பு தருவாங்க. நீ ஓடி போய் வாங்கிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்த மாதிரி இருக்கும்ல, காசு கொடுத்துரு. எப்படி ஐடியா? ஐ, இது கூட நல்லா இருக்குதே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யாருமே வைக்கலாட்டி என்ன பண்ணுறது? சாவுடி, சாவுங்கிறேன். யாருமே வைக்கலாட்டி செத்துடு, இந்த நாடாச்சு நிம்மதியாக இருக்கும். ஐயோ, புரட்டாசி மாதம் பிறந்துடுச்சு. கோழியெல்லாம் வரிசையாக சூத்த ஆட்டிக்கிட்டே போகுது. என்ன திக்க முடியுமான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு என் நிலைமையை நினச்சா எனக்கே வேதனையே இருக்கு. நான் எப்படி இருக்க போகிறேன். இவளுக வேற சாவுங்கிற அழுக. சார அளவுக்கு தைரியம் இருந்தா நான் எதுக்கு உங்களோட சேர்ந்து குப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன்? சப்பாடா. என்னன்னு பெருமூச்சு விடுறீங்க? ஆவணி முடிஞ்சோலே பெருமூச்சு தானா வருதுமா. புரட்டாசி எனக்கு ரொம்ப ராசி. அண்ணே, எப்படிலாம் பேசுவீங்களா? என்னம்மா ரேவதி, முகமே இதா இருக்கு, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் லேசாக தலையே வலிக்குது. ஒரு டீ காப்பி குடிச்சா சரியாக போயிடும். ஆமாம், வேற ஒன்றும் இல்லைண்ணே. அம்மாடி உஷா, அந்த தைல டப்பா எடுத்துட்டு வாடா. ரேவதி அத்தைக்கு தலைய வலிக்குதான். அதோ வரப்பா. தலைவலிக்கு என்னம்மா காரணம்? அண்ணா, ஊருக்கு போமா? ஏகப்பட்ட வேலை இருக்குண்ணே. புரட்டாசி மாதம்தான் 2 வேலையிலேருந்து ரிலீஃப் ஆகிட்டேன். ஒன்று மொய் செய்கிறது, இன்னும் ஒன்று கறிமீன் எடுத்து சாப்பிட்றது. 2லேருந்து ரிலீஃப் ஆகிட்டேண்ணே. இந்த 30 நாளும் ஒரு சில வேலை இருக்குது, அதை செய்யணுண்ணே. வீட்டுக்கு போமா? என்னம்மா, புரட்டாசி தலையில் போடணுமா என்ன? ஆமாண்ணே, அது மட்டுமா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்த பத்தமாக வச்சுருந்தா தானே தலையில் போட முடியும். அதனால தான். போமா? ஆமாம், என் மாமியாக்காரி வேற என்ன கூத்தடிக்கிறாளோ தெரியலை. எப்போ பார்த்தாலும் ஊர் சுத்த போயிடுறான்னு வைக்க மாட்டான். அம்மாடி நெட்டவள்ளியே, நீ என்ன சொல்ற? ஊருக்கு போகணுமா என்ன? எனக்கு இருந்தா என்ன, ஊருக்கு போனா என்ன, என் காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. எதை வேணாலும் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. ஐய, என்னம்மா இப்படி சலிச்சுக்கிற? என் கவலை உங்களுக்கு எதுவுமே தெரியாது மாமா, தெரியாது. உங்க விருப்பம், என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. அது சரி, அதான் சரி. நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஈவினிங் கிளம்புவோம், சரியா? நீங்கள் கிளம்புனா என்ன, இல்லை இங்கே இருந்தா என்ன, போகிற வழியில் ஹோட்டலில் நிறுத்தினா என்ன, நிறுத்தாட்டி என்ன, எதுவும் மாற போகிறது இல்லை. தலையெழுத்து, என்ன பண்ண முடியும்? ஐயா, வாய மூடுமா, சும்மா நசன்ட்டு இருக்கிற நீனு. போய் உங்கள் அக்கா இருக்கா வெளியில், ராசா மணியும் ரோசா கனியும், 2 பேருக்கிட்டையும் உன் கதையை பூரா அளந்து விடு. போ. இதே போடி, தலைவலி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டி, போடி. அதானே பார்த்தேன், ஏதோ காரணம் இல்லாமல் தலைவலி வந்திருக்குமா? என் அண்ணன் நீங்கள் வேற வைத்தறிச்சரை கிளப்பிக்கிட்டு நான் உசுரை எடுக்கிறான். இவளை வச்சுக்கிட்டும் சமாளிக்க முடியல, இவ இல்லாமலும் இருக்க முடியல. என்னத்தை பண்ணுறது? இந்த பாரு ரேவதி, நானே சோகத்தில் இருக்கிறேன். ஆமாம், என்னை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலங்கிற நீ என்ன எனக்கு என்ன தாலி கட்டின புருஷனா? புருஷனை பற்றி மட்டும் பேசாதடி. என்ன புருஷனை பற்றி பேசாதங்கிற, அப்புறம் வச்சு சமாளிக்க முடியலங்கிற. நீ என்ன புருஷனான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு என்ன மாமியாவா, இல்லை நாத்தனாரா, இல்லை எனக்கு பிறந்த பிள்ளையா? ஏதாச்சும் ஒன்று சொல்லு, சமாளிக்க முடியலன்னு. இல்லை உன் வீட்டில் வந்து நான் நல்லா பப்பரக்கான்னு படுத்துக்கிட்டு தூங்குறேன்னா எனக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? ஐயோயோ, வெளியில் போகிற இடத்துல வர இடத்துலையே ஒன்று வச்சு சமாளிக்க முடியல. வீட்டில் கூப்பிட்டு பப்பரக்கான்னு படுத்துக்கிட்டு கருவாட்டை குழம்பு வச்சு குடின்னு கேட்டின்னா என் நிலமை என்ன ஆவறதுடி, என்ன ஆவறது? ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் நெட்ட வழி தானே கேனச்சி. பேசுங்க, எது வேணால் பேசுங்க. ஐயோ, யாராவது கருவாட்டு குழம்பு கொடுங்களேன், உங்கள் வீட்டில் இருந்து அனுப்பி வைங்களேன்.